சார், என் பேர் விஎஸ் விஷால். நான் புனேலேருந்து பேசுகிறேன். மார்ச் எண்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் மே 2 மாதம் தான் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு என்லைன்மெண்ட்டுக்கோசம் தான் நான் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணது. அப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, சரி உங்களுக்கு நான் தனியாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண செஞ்சு செஞ்சு பார்க்க பார்க்க என்ன ஆயிருச்சு, நான் வந்து என்னுடைய அந்த அந்த டெக்னிக்ஸோடைய பெனிஃபிட் அடைஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் போகிறவங்க வரவங்களாம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கூப்பிட்டு, இந்த ஒரு மதன காமப்பால்னு ஒன்று இருக்குது, அது இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸு, இதெல்லாம் நீ செஞ்சு சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் இது மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்குது, உங்களால் டைம் கிடைக்கும் போது பாருங்க, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் என்னால் இது பண்ண முடியும், ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் வந்து பண்ண பண்ண முடியுது. ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இப்போ என்னால் அந்த வரைக்கும் கொண்டுட்டு போக முடியுது. பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகுது, எனக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம், என் ஒய்ஃபுக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். எல்லாருக்கும் அவங்க புரட்டி விட்டே தூங்குறாங்க. அவங்க நல்ல அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பு. எனக்கும் பார்த்தோன்னா அந்த டீப் ஸ்லீப்பில் வந்து நிறைய ஒரு ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நிறைய கிடைச்சிது. என்னுடைய உயிர் வந்து கனவு லோகத்தில் போயிட்டு அப்படியே அந்த கனவு முடிச்சுட்டு அது அந்த அந்த உயிர் வந்து என் உடம்புல உள்ளுக்க வர அந்த அந்த ஒரு செகண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது நான் யோகா மெடிடேஷன்லாம் பண்ணால் கூட எனக்கு கிடச்சிருக்குமான்னு என்ன தெரியாது எனக்கு. ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் இன்னமும் அந்த உயிர் வந்து என் உடம்புல டச்சாக உள்ளே போகிறத வந்து என்னால் அப்படியே பார்க்க முடிஞ்சது என்னால். அப்போ அந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்களே என்னைய போடான்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் சார். நான் இந்த மல்டிபிள் எனக்கு அந்த அளவுக்கு மல்டிபிள் ஆர்கசம் எப்படி சார் இருந்துச்சு? மல்டிபிள் ஆர்கசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அதான் அந்த ஒரு இப்போ கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகிறதுனால என்ன ஆகுது, லாஸ்ட்டாக அந்த பண்ணி முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப், அந்த நம்ம ஸ்பெர்ம் வெளியே போகும்போது அப்படியே அந்த வானத்தில் பறக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங் வருது சார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு உடம்பு, அப்படியே தக்கே ஆயிருது. அப்படியே இந்த ஒரு உடம்பு வெயிட்லெஸ் அது மாதிரிலாம், வெயிட்டாக அது மாதிரிலாம் இல்லை, அப்படியே வெயிட்லெஸ் ஆகி அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஓகே சார். விஷால் சார், அவர் வந்து நின்றுட்டு நான் சார் செக்ஸ்ல நான் வரவே மாட்டேன் சார், எனக்கு என்ன வயசு சார் விஷால்? 48 ஆகுது சார் எனக்கு. 48 ஏஜ்ல என்கிட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து சொல்லும்போது, சார் எனக்கு இந்த செக்ஸே வேண்டாம் சார், உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள்ட்ட நான் தொடர்ந்து பயணிக்கணும், எனக்கு ஸ்பிரிச்சுவலா ஏதாச்சும் கொடுங்கன்னு இன்னைக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் பிடிச்சி தரனாலும் போக மாட்டேன் சார். ஒரு நிமிஷம் நீங்க என்ன டெஸ்ட் பார்த்து என்கிட்ட யார் யார் வர முடியல பயந்துக்கிறீங்கன்னா, அந்த வந்து ஆர்மி குறையிற பிரச்சனை, இறக்கல் பிரச்சனை, எஜாக்குலேஷன் பிரச்சனை, அந்த பொண்டாட்டி குறுக்க புந்து தடுக்கிறவங்க, இந்த ஒட்டகம் வந்து தனக்குள்ள இதுக்கு போய் இவ்வளோ காசு செலவு பண்ணணும் அல்பத்தனமா வந்து அதை இதை கவுண்ட் பண்ணி, சார் நீங்க கொடுக்குற இந்த காசுக்கு 20 லட்சம் மடங்கு யோசிச்சு பாருங்க. நீங்க 2 ரூபா தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினீங்க, ஆனா இன்னைக்கு சொல்றீங்களா இது 2 லட்சம் இல்லை 20 லட்சம் கொடுத்தாலும் தகுமா விஷால்? பண்ணி சொன்ன மாதிரி உங்களுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஸ்ல எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு, ஆன்மீக அனுபவத்தை கொடுத்துருக்காரு. ஆன்மீக அனுபவம் உயிர் பிரிஞ்சு உள்ள போயிட்டு அஸ்டல் பாடி டிராவல சொல்றாரு அவர். அது சொல்ல தெரியல அஸ்டல் பாடி. இதுக்கு நீங்க பல மார்க்கங்களில் எத்தனையோ ஆண்டுகள் டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சார் இந்த ஆர்கசத்துல வானத்தில் இல்லை, வானத்தில் பரப்பீங்க, அப்படியே மகா பேரின்பத்தில் பரப்பீங்க, உச்சபட்ச ஆனந்தத்தில் பரப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுபவிச்சலாம் ஒண்ணுமே இல்லை சார். ஓடு ஓடு ஓடி ஓடி உலகந்த உடைக்கிறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, கண்ணு முழிக்கிறீங்க, என்னென்னமோ காசு பணம் எங்கெங்கேயோ சம்பாதிக்கிறீங்க. அனுபவிக்கல ராஜா. நான் அனுபவி ராஜா, அனுபவி ராஜா, அனுபவி ராஜான்னு ஒருத்தவன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சார் செந்தில்குமார் சார் 51 வயசுல தான் அனுபவிக்காம, நான் 55 வயசு 60 வயசுல டிங்கரிங் பட்டி பார்த்தா சேர்ந்து அனுபவிக்க போறீங்க சார். யாரும் காரணங்கள் சொல்லாதீர்கள், உங்கள் மனதை ஏமாத்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் ஏமாத்திக் கொள்ளாதீர்கள். இந்த 52 ஸ்டேஜ் அனுபவிச்சு இந்த எண்ணெய் குழி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் 12 வாரமா, நான் 8 வாரமா எப்படி இருக்கு அந்த எண்ணெய் குழியில் குளிக்கும்போது எப்படி இருக்கும், உங்க மனைவி எப்படி ஃபீல் பண்றாங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, உங்க பொருளாதார வாழ்வு எப்படி இருக்கு விஷால்? அந்த எண்ணெய் குளியல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லும் போது வந்து சாதாரணமாக நம்ம குளிக்கிற இது தானே, இது எதுக்கு மாஸ்டர் இது மாதிரி சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிபடலை. எனக்கு ஒரு வாரம் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஃபாலோ பண்ணல, அப்புறம் 2வது வாரம் சொல்லும் போதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலை. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது சரி, மாஸ்டர் சொல்லதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எண்ணெய் குளியலாக, அந்த செம்பருத்தி குளியல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு குளியல், அதுக்கப்புறம் அந்த
நவரத்னா குளியல்னு ஒன்று கொடுத்தீங்க. என்னுடைய தலை சூடு வந்து அப்படி தலையில வச்சா அவ்வளவு சூடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நவரத்னா குளியல் அந்த இதை போட்டு குளிச்சு ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருந்துட்டு குளிச்சேன். இன்னும் வரைக்கும் அந்த கூலிங் போல சார். அப்படி இருக்கு அந்த அந்த நீங்க கொடுக்குற ஒவ்வொரு குளியலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ ஒர்த்தா இருக்கு. நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாடி அப்படியே கூல் ஆக்கிருது. நீங்க சொல்ற ஒவ்வொரு குளியலும் பாடி அப்படியே கூல் ஆக்கிருது. நண்பர்களே, அந்த நம்ம நன்றாக வேர்வை புரிந்து கொள்ள எல்லாம் வேர்வை துளிகள்லாம் அப்படியே வெளியே வருது. அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது. நண்பர்களே, முன்னெல்லாம் அது மாதிரி இருக்கு இப்ப. ரொம்ப நன்றி விசால். உங்களுடைய உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய உங்களுடைய ஷேரிங்க்கு ரொம்ப நன்றி. காமராஜ், உங்க அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க. காமராஜ், இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஏன் மாசந்தரா வந்தீங்க, இலக்கியந்தரா வந்தீங்க? 2 வார்த்தை பேசுங்க காமராஜ். ரொம்ப டெடிகேஷனா வேதாத்திரி மகரிஷியோட சீடரா வந்து ரொம்ப அருமையா கவனிச்சு, ரொம்ப அற்புதமா கவனிச்சு, நைட்டு 12 மணிக்கு பேசி 1 மணிக்குள்ள நான் சேர்றேன்னு சேர்ந்து கமிட்மெண்ட்டை கரெக்டா பண்ணி உங்கள்கிட்ட வந்திருக்காரு. காமராஜ், 2 வார்த்தை பேசலாம். வணக்கம் ஐயா, வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை குருவே துணை. சார், நான் வந்து என்னோட 20வது வயசுல இருந்து இந்த ஆன்மீகத்துறையில இருக்கேன் சார். நம்ம டீ டோட்டல் கேன்டீன்ட்டு. ம் பட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ம் யதார்த்தமா நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்ததுல சொன்னதுனால நான் அப்படியே உள்ள வந்தேன். அப்போ ஒரு ம் விளையாட்டுத்தனமா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் வந்தேன். வந்தவொடனே தான் தெரியும் இது ஒரு மிகப்பெரிய உலகம். இதுதான் வந்து உண்மையான ஆன்மீகங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதுக்கு வந்து என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் கொடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் ஓகே வேற காமராஜ், ஒண்ணும் கிடையாது. என்னுடைய நேரடி சிற எலைட்டில் வந்திருக்கீங்க, 100வது நபராக வந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்துக்கிட்டே தொடர்ந்து பயணிங்க. உங்களை இன்னும் ஒரு வருஷத்துல அற்புத அனுபவத்தை, ஆனந்த அனுபவத்தை பகிர்ற அளவுக்கு உங்களை உடம்ப வஜ்ரதேகமா மாற்றி உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடாட்சத்தையும் பண்ணுற மாதிரி உங்களை நான் தயார் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இது வந்து 70வது பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச். வழக்கம் போல் இந்த பேட்ச் இதில் என்ன பெரிய பியூட்டினா, பல பேர் ரெக்கார்டிங் கேட்டுட்டே, பல பேர் டைமிங் அட்டன் பண்ண முடியல, இந்த வாட்டி மீட் அவுட் ஆகல. ரெக்கார்டிங் கேட்டே பல பேர் வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் சார், நீங்கள் மாசந்திரா சைடுவாயிருக்கீங்க, 2 வார்த்தை பேசுங்க. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் சார், 2 வார்த்தை பேசுங்க. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டடா, ரொம்ப அருமையா தேர்வா இருக்கின்றார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நன்றிங்க மாஸ்டர். மாஸ்டர், நான் இப்போ இந்த மாஸ்தந்திரா பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ ம் இந்த ஒரு வார பயிற்சியிலேயே எனக்கு கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் தெரிஞ்சது. ம் ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. ஸோ ஒரு சில இது நம்மளால பண்ண முடியாத, அது பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவும் ரொம்ப தொடர்ந்து ஆர்வமா பயணிக்க இருக்கு. போறீங்க. எதா இருந்தாலும் செய்வதை செய்ய வைத்து, அறியாதை அறிய வைத்து, உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான குரு தான். எல்லாத்தையும் இங்க அனுபவிக்கிறது இன்பம். அதே குச்சை வச்சு ரெடி பண்ணி உங்களை ரெடி பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க. அடிச்சு தூள் கலப்பிடுவேன். சூப்பரா கொண்டு ரொம்ப வந்துடுவேன். நன்றிங்க கவலைப்படாதீங்க. மாஸ்டர். அருமையா உங்களை ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சுறேன். வயசு 40 தான், எல்லாத்தையும் அனுபவிச்சு வச்சுறேன். தயாநிதி சார், இந்த அனுபவம் ஒரு வார அனுபவம் எப்படி இருந்துச்சு? பாவம், நேற்று மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணல. தயாநிதி, உங்க அனுபவத்தை சொல்லுங்கள். விரைவில் சித்தப்பாட்ட பேசிட்டு நைட்டுக்குள்ள எனக்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மாசந்திராவுக்கு உங்களுக்கு ஒரு சீட், உங்களுக்கு பாவம் சொல்லிட்டு இருந்தது. கண்டிப்பா சார். தயாநிதி சார், நீங்க மேரேஜ் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா சார். பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு. பின்னாடி மியூட் பண்ணிட்டு வாங்க. பின்னாடி மியூட் பண்ணிட்டு வாங்க. பின்னாடி மியூட் பண்ணிட்டு வாங்க. தயாநிதி, பின்னாடி மியூட் பண்ணிட்டு வாங்க. கேக்குதா சார்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல, பின்னாடி ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. செந்தில்குமார் சார், அவங்களுடைய அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க. இந்த 6 நாள் கிளாஸ் லேட்டா வந்தீங்க, லேட்டஸ்டா வந்தீங்க, நீங்க ரெக்கார்டு கேட்டு தான் வந்தீங்க. ஒரு வார அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. கிளாஸை முடிப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன். வணக்கம் சார். ரொம்ப பிரமாதமான வகுப்பு. எனக்கும் இது கம்ப்ளீட்டா சார் சொன்ன மாதிரி புதுசு. இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. ஓஷோ ரொம்ப படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த கான்சியஸ்னஸ்குள்ளே இருந்துட்டோம். இந்த காமத்திலிருந்து கடவுளுக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரியாமலே இருந்தது. இப்போ ஒரு குட் ஆரம்பம் இந்த இதுல. ஆனா நீங்க சொல்லி தந்ததுல அந்த உணவு பழக்கத்தையும் ஒரு 20% தான் செய்ய முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். அப்புறம் அந்த யோகாவையும் ஒரு 20% தான் செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா தொடர்ந்து செஞ்சுட்டு வஜ்ர யோகா அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் சார். ஆனா பிரமாதமான வகுப்பு சார். ஃபுல் எனர்ஜியோட கொடுக்குறீங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் சார். விடைபெறுகிற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய கொள்ளாங்க. நன்றி. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே சார். வேற யாரும் மாசம் எலெக்ஷன் நைட்டுக்குள்ள பேசி முடிச்சிருங்க. கவுன்சிலிங் எடுக்காத அட்மிட் பேசிடுங்க.